தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் முன்னணி நடிகர்களில் ஒருவர் அஜித்குமார். இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த திரைப்படம் விடாமுயற்சி. லைகா நிறுவனம் தயாரிப்பில் உருவான இப்படத்தில் நடிப்பதற்காக அஜித் ரூபாய் 105 கோடி சம்பளம் வாங்கியதாக தகவல் கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து அஜித் நடிப்பில் இந்த ஆண்டு வெளியாகியுள்ள இரண்டாவது திரைப்படம் குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி திரைப்படத்திற்காக அஜித் வாங்கிய சம்பளம் பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தில் ஹீரோவாக நடிக்க அஜித் ரூபாய் 163 கோடி சம்பளமாக வாங்கியுள்ளாராம். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உருவாகியுள்ள இப்படம் தரமான ஃபேன்பாய் சம்பவமாக தயாராகியுள்ளது. முதல் நாளுக்கான டிக்கெட்கள் பெரும் அளவில் விற்று தீர்க்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய முதல் நாள் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக குட் பேட் அக்லி ஓடும் என்பது உறுதியானது. ஒத்த ரூபா தார என்ற விண்டேஜ் பாடலுடன் அஜித்தின் பழைய படங்களின் ரெஃபரன்ஸ்களுடன் குட் பேட் அக்லி ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களின் எதிர்பார்ப்பினை எகிர வைத்தது போலவே படமும் ரசிகர்களை கொண்டாட வைத்திருக்கிறது. விஜயின் மகன் சஞ்சயும் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து கொண்டாடியுள்ளார். தற்போது இயக்குநராக இறங்கியுள்ள சஞ்சய் பல படங்களை தியேட்டரில் பார்த்து ரசிகர்களின் மனநிலையை அறிந்து வருகிறார். அஜித் படங்களை தியேட்டரில் எப்போதும் பார்த்து விடுவாராம். விஜயை போலவே அஜித்துடன் நல்ல நெருங்கிய நட்பில் சஞ்சயும் இருக்கிறார். அஜித்தின் மேனேஜர் தான் ஜேசன் சஞ்சய்க்கு மேனேஜராக உள்ளார். சுரேஷ் சந்திராவிற்கு சஞ்சய் போன் கால் செய்த போது சுரேஷ் சந்திராவின் அருகில் அஜித்தும் இருந்தாராம். அப்பொழுது யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என அஜித் கேட்க விஜயின் மகனிடம் என அவர் கூறியுள்ளார். பின் அந்த போனை வாங்கிய அஜித் சஞ்சயிடம் நலம் விசாரித்து அவருடைய முதல் படத்திற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அஜித், இப்படத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் என்னிடம் தயங்காமல் கூறு, நான் உனக்கு வேறு ஒரு நல்ல தயாரிப்பு நிறுவனத்தை கூறுகிறேன் என அஜித் பேசினாராம். இந்த தகவலை பிரபல பத்திரிகையாளர் ஏற்கனவே கூறியிருந்தார்.